திருவள்ளூர் அருகே 30 ஆண்டு காலமாக ஜாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து பழங்குடியின மக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி கோங்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த பழங்குடி கிராம மக்கள் பழங்குடியினர் சான்று கோரி கடந்த 30 ஆண்டுகளாக வழங்கப்படாததால் தங்கள் பள்ளி குழந்தைகள் படிக்க வைக்க முடியாமல் சிரமம் அடைந்து வருவதாகவும், இதுகுறித்து வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை குடும்பத்தினர் முற்றுகையிட்டு அலுவலகம் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவர்களுடன் குடும்பத்துடன் வந்து அங்கேயே கூடை முடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் சமரசம் மேற்கொண்ட வருவாய்த்துறையினர். பின்னர் சாராட்சியரிடம் பழங்குடியின மக்கள் தங்களின் கோரிக்கை மனுவை அளித்தனர். இருமா கத்தி அவங்க வெறுப்பேத்துறாங்கப்பா. தெரியாது. ஹலோ ஹலோ மொத்தம் ரொம்ப ஒரு 100 பசங்க அதுதான் உங்களுக்கு தாங்க. நான் ஒன்று தம்பி தாங்க உங்களுக்கு போட்டோ ஒன்றா கூட அனுப்புறேன். சும்மா என் பேரு ரேகா. நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஈகார்பாளையம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் ஊர் வந்து கோங்கல் எஸ்டி காலனி. நாங்கள் ஒரு 100 குடும்பம் இங்கே வாழ்கிறோம். ரொம்ப வருஷமாக எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுக்கல, யாருமே கொடுக்கல. எங்கள் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கல, எங்கள் அப்பா ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கல, இப்போ என் பசங்க ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கல. இப்போ என் பசங்களை நாங்கள் நல்ல விதமாக படிக்கணும்னு நினைக்கிறோம், படிக்க முடியல. எதுவுமே எங்களால் பண்ண முடியல. தயவு செஞ்சு கோட்டாட்சியர்கிட்ட வந்திருக்கோம். அதுதான் கோட்டாட்சியர்கிட்ட வந்திருக்கோம். இதுக்காண்டி அவர் கொடுத்த நல்லபடியாக எங்களுக்கு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா என் பசங்க நல்லா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது மட்டும் நல்லபடியாக பண்ணி தரணும். எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஊரில் பட்டா கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, இடமும் கிடையாது. எல்லாமே கஷ்டப்படுறோம். அந்த ஊரில் நாங்கள் 100 குடும்பம் இருக்கிறோம். எங்களுக்கு நல்லா இது பண்ணி கொடுத்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்.